ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஆல்பாதி. ஸோ இன்றைக்கி ஃபைனல் டே ஆஃப் மேக்கிங் வீடியோ தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு கேன் அட்டாச் பண்ணுறோம். அது வந்துட்டு டிட்டாச்சபிள் கேன் மாதிரி. ஸோ அது கூட வந்து நாங்கள் வெல்க்ரோ வைக்கிறோம் கேனில். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு இருக்கும் வெல்க்ரோவில். ஒன்று வந்துட்டு சாஃப்டான லேயர், இன்னொன்று பார்த்திங்கன்னா கொஞ்சம் குத்துற மாதிரி லேயர் இருக்கும். ஸோ நாங்கள் கேனோட பார்த்திங்கன்னா அந்த குத்துற மாதிரி இருக்கிற லேயரை தான் வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்துட்டு டிட்டாச்சபிள்னால நம்ம வேணுங்கிற ட்ரெஸ்ஸுக்கு ஆட் பண்ணிக்கலாம், வேறு எதுக்காக அது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நமக்கு ரொம்ப புஃபுன் இருக்கிற மாதிரி அந்த பிளேஸுக்கு அது ஃபிட்டாக இல்லை அப்படின்னா நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த கான்செப்டில் தான் பண்ணுறோம். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதை வந்து தனியாக ஒரு பாவாடை மாதிரி செஞ்சு அந்த கேன் வந்து அதுலேயே டிட்டாச்சபிள் மாதிரி பண்ணியிருக்காங்க. வேணால் அந்த பாவாடையை போட்டுக்கலாம், இல்லை வேண்டாம்னா ரிமூவ் பண்ணி வேறு ட்ரெஸ்ஸுக்கே அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. நீங்களும் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட கார்மெண்ட்டில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி கேன் எப்படி அட்டாச் பண்ணுறது எல்லாமே நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அது மேலே அந்த குத்துற மாதிரி இருக்கிற லேயரை வச்சு நான் அடிச்சிட்ருக்கேன். அடித்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சாஃப்ட் லேயர் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்துட்டு இதோட மெஷர்மெண்ட்டுக்கு, அதாவது இதோட லென்த் மெஷர்மெண்ட்டுக்கு லைனிங்கில் வந்து பண்ணணும். ஸோ இதை வந்து கிளாஸில் போய் அட்டாச் பண்ணிக்கலான்னு நான் எடுத்து வச்சுருக்கேன். நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் அப்கமிங் வீடியோஸில் வந்து நான் எப்படி அட்டாச் பண்ணியிருக்கேன்னு ஒரு தனியாக அதுக்குன்னே ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஃப்ரண்டில் இருக்கிற 3 லேயர்ஸ் ஆஃப் ரஃபுல். இதை செய்யறதுக்கு தான் அவ்வளோ டைம் ஆச்சு. இன்னும் பார்த்திங்கன்னா கீழே ஒரு 2 லேயரே செய்யணும். ஆக்சுவலாக நான் 3 தான் செஞ்சுருக்கேன். நான் அந்த 3 வந்துட்டு போதும், கீழே 2 வந்துட்டு லைனிங்கில் அட்டாச் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். ஸோ அப்படி பண்ணி எனக்கு கொஞ்சம் வந்து அந்த ஃப்ளார் மிஸ் ஆச்சு. ஸோ அதனால் மறுபடியும் 2 லேயர் அடிக்கணும். அதுக்கு நான் ஒரு 1 வீக் டைம் கேட்டிருக்கேன். ஸோ இதுவே பார்த்திங்கன்னா நான் டே அண்ட் நைட் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி இருக்கும். நேற்று நைட் உட்காந்து நான் அடிச்சிட்டு இருந்தேன். ஸோ இது ஏன் டே அண்ட் நைட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அட்டை ஸ்டிச் உட்காந்தோம்னா அடிச்சிடலாம். பட் வந்து நான் இப்போ வந்து வீட்டையும் பார்த்துட்டு எனக்கு இன்னொரு பிஸ்னஸ் இருக்குது, அதையும் பார்த்துட்டு கிளாஸுக்கும் போயிட்டு இருக்கிற டைமில் தான் நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் இந்த கார்மெண்ட்டுக்கு வந்து இவ்வளோ டைம் ஆகுது. ஸோ அதனால் கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையாக தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கே நான் நைட்டு 2 மணிக்கு அப்படிலாம் ஒர்க் பண்ணால் தான் மித்தவங்க கூட என்னால் முடிக்க முடியுது. ஏன்னா மித்தவங்கள விட நான் கொஞ்சம் ஹெவியான டிசைன் எடுத்தனால எனக்கு ரொம்ப டைம் ஆச்சு. பட் நான் எல்லாத்தோட கோப்பப் பண்ணி எனக்கு ஃபிட் செக் பார்த்துட்டேன் ஒரு வழியாக. ஸோ இது ஃபைனல் ஸ்டேஜாக வந்துட்டு சைடு அட்டாச் பண்ணிகிட்ருக்கேன். இது பார்த்திங்கன்னா எல்லா லேயருமே தனித்தனியாக சைடு அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபிட் செக் பாருங்கள், இப்படி தான் இருந்துச்சு. ஸோ நான் நினச்ச மாதிரி அப்படியே புஃப்னு செம்மையாக வந்துருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அவுட்லுக்கு. கிளாஸ்லேயும் வந்து எல்லோரும் செம்மையாக இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அது கூட நான் ஒரு கோல்டன் கலர் பெல்ட் வந்து பேர் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு கீழே வந்து 2 லேயர் ஆட் பண்ணும். அது இப்படி ஆல்மோஸ்ட் இந்த வீக்கெண்டில் நான் ஆட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் தான் நான் ஃபோட்டோ ஷூட் பண்ணணுன்ட்டு இருக்கேன். எல்லாத்தையும் முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.